அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரியின் சேனல். இப்போ சமீபத்தில வந்த படங்கள்ல ஒரு மலையாள படங்கள்லாம் நல்லா ஓடிக்கிட்டு இருக்க சமயத்தில வந்து ஒரு மிஸ் ஆன அண்டர் ரேட்டட் படமா வந்திருக்கு. சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் தான். பல பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பெற்றுட்டு வந்தது. இந்த படத்தோட ரிவ்யூ போடுங்கன்னு எல்லாரும் ரொம்ப கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்லாம் சர்க்கிள்ல கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால இந்த படத்தோட ரிவ்யூ பண்ணிட்டு வரோம். இந்த படம் வந்து இப்போ சிம்ப்ளி சவுத்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் தியேட்டர்கள்ல வரும்போது அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு வரவேற்பு இல்ல. பாசிட்டிவ் ரிவ்யூஸ் பெற்றுட்டு இருந்தாலும், அப்போ வந்து மஞ்சுவல் பாய்ஸ், அப்புறம் பிரேமலு, அப்புறம் பிரேமயுகம் இந்த மாதிரியான படங்கள் மலையாள படங்கள் ஓடிக்கிட்டு இருந்தால இந்த படம் வந்தது யாருக்கும் அவ்வளோவா பெரிய அளவு கவனம் இருக்கல. ஓரளவு தான் ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஓடிடியில் எல்லாரும் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த படம் தான் அதுவும் முகம். இந்த படம் ஒரு நல்ல ஒரு தரமான படம். அந்த படம் பார்த்துட்டேன். சஸ்பென்ஸ் த்ரில்லர் யூகிக்க முடியாத அளவு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைஞ்ச படம். இந்த படம் வந்து குறிப்பாக சொல்லணும்னா ஹாலிவுட் படங்களுக்கு சவால் விடக்கூடிய அளவுக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைஞ்சது. என்னடா இந்த அளவு ஹைப்பாக சொல்கிறேன்னு பார்க்க எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த படம் பாருங்கள். நீங்களே அதை பார்த்துட்டு சொல்லுவீங்க. உங்கள் கருத்துக்களை பின்னணிகளை தெரியப்படுத்துங்க. இப்படி பல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் பெற்றுட்டு வர எல்லாரும் எதிர்பார்க்குற ரிவ்யூ எதிர்பார்க்குற தமிழ் ரிவ்யூ எதிர்பார்க்குற படம் தான். இந்த படம் வந்து எந்த மொழியில் எடுத்தாலும் இந்த படத்தை ரீமேக் பண்ணாலும் ஓடக்கூடிய அளவில் சிறப்பான கதைகளும் அது இல்லாமல் செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்து முடிச்சிருக்காங்க. சிறப்பான ஒரு செகண்ட் பார்ட்டுக்கு லீடுனா இதுதான்டா லீடு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த வருஷத்தில் வந்த பெஸ்ட்டு க்ரைம் த்ரில்லர் படங்களில் ஒன்றுன்னு சொல்லக்கூடிய அளவில் வந்த படம் தான் அதோ முகம். இந்த படத்தில் வந்து எஸ்பி சித்தார்த் தான் அறிமுகம் ஆகியிருக்கார். அவர் தான் ஹீரோ. சைத்தன்யா பிரதாப், அனந்த் நாகு, அருண் பாண்டியன் அப்படி குறிப்பிட்ட மினிமல் கேரக்டர்ஸ் தான் மெயினான இதில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ஷன் வந்து டெபியூட்டன் இயக்குனர் சுனில் தேவ், ஒரு அறிமுக இயக்குனர்னு சொல்லக்கூடிய முடியாத அளவுக்கு சிறப்பான ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்காரு. பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். இந்த சினிமாட்டோகிராஃபி வந்து அருண் விஜயகுமார் நல்லாவே பண்ணியிருக்காரு. மியூசிக் வந்து மணிகண்டன், முரளி, சரண் சரண் ராகவன் சொல்லி 2 பேர் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் பிஜிஎம், ஒருத்தர் வந்து சாங்ஸு எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ இதெல்லாம் டிடிவியில் பார்க்கலாம். அது இல்லாமல் இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு தமிழ் திரையுள்ள முக்கியமான நடிகர் 80களில் மிகவும் பேசப்பட்ட நடிகர் வந்து கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு. அது யாருன்னா இந்த ரிவ்யூ முடியும் போது ரிவீல் பண்ணுறேன். அதனால் ஸ்கிப் பண்ணால் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். அவர் முக்கியமான நடிகர். அவர் ஆக்ஷனுக்குலாம் மிக சிறந்த நடிகர். அவர் கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு. அதனால் இந்த ரிவ்யூ எண்டில் சொல்கிறேன். அது இல்லாமல் நம்ம சேனலில் புதுப்படங்கள் ரிவ்யூலாம் பண்ணிட்டு வரோம். அந்த படம் தேட்டர்களுக்குள்ளேயும் தேட்டருக்கு அப்புறம் இந்த மாதிரியான ஓடிடியில் இப்போ சிம்ப்ளி சவுத்தில் இந்த படம் வந்திருக்கு. இந்த மாதிரியான ஓடிடியில் தமிழ் படங்கள் தமிழ் லாங்குவேஜ்லேயே இருக்கிற படங்களான மற்றும் மற்ற மொழி படங்களையும் தமிழ் லாங்குவேஜில் டப்பிங்காக இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கும் குழந்தைங்களுக்கு ஏற்றதா இல்லையான்னு நான் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் இந்த படம் சொன்ன மாதிரி இந்த படம் வந்து குழந்தைங்களோட பார்க்கலாம். கண்டிப்பாக அது ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர், நல்ல தரமான சஸ்பென்ஸ் த்ரில்லர்னு கூட சொல்லலாம். வாங்க காலம் தாழ்த்தாமல் ரிவ்யூக்குள்ளே போகலாம். படத்தோட கதை என்னென்னா, ஹீரோ வந்து ஒய்ஃப் கூட வந்து ஊட்டியில் ஒரு தேயிலை எஸ்டேட்டில் வேலை பார்த்துட்டு வர்றார். அந்த இதுக்கு ஃபுல்லாக ஒரு 150 ஏக்கர் மாதிரியான ஒரு தேயிலை எஸ்டேட்டுக்கு ஃபுல் அண்ட் இன்சார்ஜ் அவர் தான். அவரோட ஃப்ரெண்டு வந்து அஸ்ஸாமில் இருக்கார். அவங்களோட எஸ்டேட் வந்து இங்கே ஊட்டியில் இருக்க மாதிரி தான் கதைகள் நடக்குது. இவர் தான் எல்லாத்துக்கும் இன்சார்ஜ். அந்த இதுக்கு இதுக்கும் மேனேஜ்மெண்ட் ஃபுல்லாக இவர் தான். கிட்டத்தட்ட எம்டி மாதிரின்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரியான ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்ஷிப்னால இதை கொடுத்துருக்காங்க மெயின்டைன்ஸ் பண்ணுறதுக்கு. அவர் ஒய்ஃப் மட்டும்தான். கல்யாணம் ஆகி குழந்தைங்கள அவரும் ஒய்ஃபும் நல்ல லைஃப்பை லீட் பண்ணிட்டு வராங்க. ரொம்ப அந்நியமான தம்பதிகள். ஒருத்தருக்கு ஒருத்தர் சஸ்பென்ஸ் கொடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சஸ்பென்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஸ்பை ஆப்பை வந்து வீட்டில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஆஃபீஸ்லேருந்து கண்காணிக்கணும்னு சொல்லி சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். அவங்களோட அந்த ஒரு கேண்டிட் மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கண்காணித்து சஸ்பென்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லி ஆப்பை வந்து வீட்லேயே இன்ஸ்டால் பண்ணி அவர் கண்காணிக்கும் போது எதிர்பாராத திடுக்கிட சம்பவங்கள்லாம் அவங்க வீட்டில் அரங்கேறுது. ஒரு மிஸ்ட்ரியான சம்பவங்கள்லாம் அரங்கேறுது. அந்த சம்பவங்கள் இவர் வாழ்க்கையை புரட்டி போடுற அளவுக்கான கொண்டு போய் விட்டுருது. விளையாட்டை வந்து ஆரம்பிச்சது வினையா போய் முடியும்னு சொல்கிற அளவுக்கு இவரோட வாழ்க்கையில் இவர் சுற்றியே நல்ல ட்ராப் ஆகிற அளவுக்கு கொண்டு போய் முடியுது. அது என்ன ஆச்சு, அதுலேருந்து ஹீரோ மீண்டு வந்தாரா, அதுலேருந்து தாண்டி வந்துட்டாரா, இல்லை அதில் மாட்டிக்கினாரா அந்த ட்ராப்லன்றத பரபரப்பான ட்விஸ்ட் டர்ன்ஸோட சொல்கிறது தான் மிச்ச கதை. இந்த படத்தில் செகண்ட் பார்ட்டையும் லீடு கொடுத்து முடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்ட்டே தாறுமாறு தர்மா அப்படின்ற அளவுக்கு இருக்குது. செகண்ட் பார்ட் கண்டிப்பாக மிரட்டி விட்றாங்க பரமான்னு சொல்கிற அளவுக்கு சிறப்பான லீடு கொடுத்து முடிச்சிருக்காரு அறிமுக இயக்குனர். அவர் அறிமுக இயக்குனர் சொல்லக்கூடிய அளவுக்கு சுனில் தேவ். இந்த படம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைஞ்சு யோகிக்கக்கூடிய முடியாத அளவுக்கு சிறப்பான ஒரு நல்ல படம். அந்த படத்தை சிறப்பான படத்தை கொடுத்தது இயக்குனர் பாராட்டுகள். இந்த பட்ஜெட்டில் இவ்வளோ சிறப்பான படத்தை கொண்டு வரது ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ இந்த படம் வந்து ஓடிடியில் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய அளவுக்குள்ள நல்ல ஒரு படம். அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். இனி படத்தில் ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். ப்ளஸ்ன்னு பார்த்தா யூகிக்க முடியாத ஒரு திரைக்கதை. ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த லாங்குவேஜில் எடுத்தாலும் ஓடக்கூடிய ஒரு கதைக்களம், நல்ல ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங்கு. அது இல்லாமல் யார் ட்ராப் பண்ணுறாங்கன்னு கெஸ் பண்ண முடியாது. அப்படி கெஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து டேலண்டடாக ஒத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சேலஞ்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு ஹாலிவுட் படங்களுக்கு ஏற்ற சவால் விடக்கூடிய அளவுக்கு சிறப்பாக இருக்குது. இதெல்லாம் ஐப்பு கிடையாது. நீங்கள் படம் பார்த்து நீங்களே கருத்துக்களை பண்ணிவிட்டுங்களேன்.
தெரியப்படுத்துங்க. அதெல்லாம் இன்டெலிஜென்ஸா வந்து அந்த கதைய கொண்டு போயிருப்பாரு. நல்ல ஒரு துப்புரியும் நாவல் படிச்ச ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். படம் பார்த்து முடியும்போது உங்களுக்கே நல்ல படம் பார்த்து திருப்தி கிடைக்கும். இந்த படம் தியேட்டர்லயே கொண்டாடாம போயிட்டோம் அப்படின்ற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். ஏன்னா, இந்த படத்துல வர அந்த ஒரு பேக்ட்ராப் வந்து ஊட்டியில அந்த ஒரு மலை சார்ந்த இடங்கள்லாம் பாலுமகேந்திரன் அவர்கள் படம் எப்படி இருக்குமோ, அந்த மாரி ஒரு குளிர்ச்சியான கண்ணுக்கு விஷுவல் ட்ரீட் அமையக்கூடிய அளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காரு. சினிமாட்டோகிராஃபர் அருண் விஜயகுமார். நல்லாவே இருக்கு. அது காட்சிப்படுத்தியிருக்கிறது. நல்ல ஒரு வைட் ஆங்கிள் ஷாட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. படத்துல கேஸ்டிங் எல்லாமே நல்லா இருக்கு. மினிமல் கேஸ்ட் தான். ஹீரோ எஸ்பி சித்தார்த் தான் பண்ணியிருக்காரு. அவர் யாருன்னா, பல படங்களோட நடிச்சு, இயக்கி, தயாரிச்ச ஒரு தயாரிப்பாளரான அருண் பாண்டியன் அவர்களோட அக்கா பையன் தான் இந்த படத்துல ஹீரோவா பண்ணியிருக்காரு. அறிமுக நடிப்பு. ஓரளவுக்கு ஒரு படத்துல ஜஸ்டிஃபை பண்ணிட்டாரு. ஒரு சில ஒரு ஷாக்கிங்கான மூமெண்ட்ஸு, அதிர்ச்சியான மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து வரும்போது கொஞ்சம் திணர்றாரு. அவர் கொஞ்சம் இப்போ வர படங்கள்ல இம்ப்ரூவ் பண்ணிட்டு நல்ல ஒரு சிறப்பான நடிகரா அறியப்படுற அளவுக்கு சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஹீரோயின் அவர சைதன்யா பிரதாப் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. அவங்க பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். அவங்க வந்து அப்பாவியாவா, இல்லைன்னா ரொம்ப ஒரு மிஸ்ட்ரி நிறைஞ்ச ஒரு கேரக்டரா, இல்ல கோவக்காரங்களா, இல்லைன்னா அவங்களுக்கு சுத்தி நடக்கிறது எப்படி இருக்கு, அவங்க வந்து ஒரு கிரைம் பண்ணக்கூடியவங்களா அப்படின்னு நீங்க ஜட்ஜே பண்ண முடியாது. ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் அவங்க கேரக்டர் ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய முடியாத அளவுக்கு எழுதியிருக்காங்க. ரைட் அப் நல்லாவே இருக்கும். படம் பாருங்க உங்களுக்கு புரியும். அதை உணர்ந்து உள்வாங்கி நல்லா பண்ணியிருக்காங்க. சைத்தன்ய பிரதத்தை அவங்க பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாமல் படத்தில் கவனம் இருக்கிற இன்னொரு கேரக்டர் வில்லன் கேரக்டரான ஒரு இந்த இதில் வர அனந்த் நாக். அவர் யாருன்னா பிரேமம் படத்தில் வந்து சாய் பல்லவிக்கு மாப்பிள்ளையா வருவார். அவர் நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காரு இதில். ஒரு நல்ல ஒரு டீசெண்டான லுக்கில் நல்ல ஒரு மேனரிஸில் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் ஆல்ரெடி நல்ல ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு நடிகர். சிறப்பான ரோல்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. பிரேமம் படத்தில் நிவின் பாலி அவர்கள் படத்தில் கவனம் ஈர்த்திருப்பாரு. ஒரு 2, 3 சீன் தான் வந்திருப்பாரு. ஏற்கனவே சொன்ன மாரி நீங்கள் இப்போ படம் பாருங்க உங்களுக்கே தெரியும். அவரோட நடிப்பை நல்லா ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டிங். அது இல்லாமல் முக்கியமாக நான் ஏற்கனவே சொன்ன மாரி ரிவீல் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அது யாருன்னா இந்த படத்தில் கேமியோ ரோல்ல வந்து வந்திருக்கிறது வந்து இணைந்த கைகள் மூலம் மிகப்பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தி, அதுக்கு முன்னாடி ஊமை விழிகள் படத்த வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோ கிடைச்சிட்டாருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு 80கள்ல ஒரு முன்னணி ஹீரோவா கோட்டை வாசல் படத்தில் ஒரு ட்ரெண்ட் செட்டரா வந்து பல படங்கள்ல வந்து நடிச்சிருக்க அருண் பாண்டியன் அவர்கள் தான் அந்த படத்தில் கேமியோ ரோல்ல நல்லாவே பண்ணியிருக்காரு. ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு ரோலை. அவர் வர ரோல்னாலுமே நல்லா ஃபீல் குட்டாவே இருக்கு. செகண்ட் பார்ட்ல வந்து அருண் பாண்டியன் அவர்கள் நிறைய சீன்ஸ்லாம் வருவாருன்னு நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ஸோ இதுலயே நல்லா பண்ணியிருக்காரு. அவர் கேரக்டர் பாருங்க. பார்த்துட்டும் கருத்துக்கள் பின்னாடி தெரியப்படுத்துங்க. அதெல்லாம் படம் ஆஹா மைனஸே இல்ல. ஆனா இருங்க ஒரு சில சீன்ஸ் எனக்கு உடன்பாடு இல்ல. அது என்னன்னா, படத்தோட பட்ஜெட்ட வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். படத்துல வந்து சில சேசிங் சீன்ஸு, போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் அந்த மாரி சீன்ஸ்லாம் வச்சு சீரியஸ் த்ரில்லரா இன்னும் கொஞ்சம் படத்த வந்து விறுவிறுப்பா கொண்டு போயிருந்தா இன்னும் வேற லெவலுக்கு போயிருக்கும். அது இல்லாம செகண்ட் ஹாஃப்ல வந்து ஃபிளாஷ்பேக் அப்புறமான வர சீன்கள்லாம் கொஞ்சம் ப்ரெடிக்டபிளா இருக்கு. அது கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். ஆரம்பத்துல இருந்த அந்த ஒரு மிஸ்ட்ரி எலிமெண்ட்ஸ் செகண்ட் ஹாஃப்ல மிஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னா, வீட்ல இருந்து ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பான படம். இந்த படம் தியேட்டர்ல பார்த்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா ஊட்டியோட அழகுகள் எல்லாமே நல்லா இருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் நல்ல ஒரு சீட்டு த்ரில்லரா தான் போகுது. அது இல்லாம படம் 2 மணி நேரத்துல கிறிஸ்பா முடிஞ்சிரும். குயிக் வாட்சா பார்த்துடலாம். ஸோ ஏற்கனவே ஆரம்பத்துல சொன்ன மாரி இந்த படத்துல வந்து கேமியோ ரோல் பண்ணியிருக்கிறது வந்து அருண் பாண்டியன் அவர்கள். தமிழ் திரையுலகில ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமை அவரு. ஏன்னா ஒரு படங்கள் நடிகராவும், இயக்குனராவும் சரி, அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டரா, அது இல்லாம தயாரிப்பாளரா பல அவதாரங்கள்லாம் எடுத்து சிறப்பான ஒரு தமிழ் திரையுலகுக்கு நல்ல பெருமை சேர்த்தவரு. அது இல்லாம அவரு அரசியல்லயும் ஈடுபட்டு எம்எல்ஏவா இருந்திருக்காரு முன்னாடி. ஸோ இப்படி பல சிறப்புகள் திரையுலகத்துல வந்து பல சிறப்புகள் பெற்ற அருண் பாண்டியன் அவர்கள் இந்த படத்துல கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு. அவரோட அக்கா பையன் தான் படத்துல ஹீரோ. அதனால அவர் சப்போர்ட்டிங் ரோல்ல வந்திருக்காரு. செகண்ட் ஹாஃப்ல அவருக்கு நிறைய ஒரு சீன்ஸ்லாம் வரும். நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ஆக்ஷன் சீன்ஸ் கண்டிப்பா இருக்கும். நல்ல ஒரு விறுவிறுப்பான காட்சிகள், நல்ல ஒரு மிஸ்ட்ரியான இதுக்கெல்லாம் வந்து லீட் குடுத்து நடிச்சிருப்பாருன்ற மாரி, அவர் சுத்தி கதைகள் நகரும்ன்ற அளவுக்கு ஒரு தாதா கேரக்டர் மாரியே இருக்கும்ன்ற மாரி ஒரு அபிப்பிராயம். அது எப்படின்னு தெரியல. செகண்ட் பார்ட் வந்தா தான் தெரியும். ஸோ இந்த படம் இப்போதைக்கு நல்லா இருக்கு. ஓடிடில கண்டிப்பா பாருங்க, கொண்டாடுங்க. இன்னியும் செகண்ட் பார்ட் வந்தா கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். இந்த படமும் தியேட்டர்கள்ல கிடைச்ச வாய்ப்பு இருந்தா பாருங்க. இல்லைனா ஓடிடில சிம்ப்ளி சவுத்ல தமிழ்லயே அவைலபிளா இருக்கு. பார்த்துட்டு உங்க கருத்துக்கள பின்னூட்ட தெரியப்படுத்துங்க. இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு திரை விமர்சனம் அல்லது முன்னாடி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.